Welcome to Sugnya Food. Eat healthy, be healthy. இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி ஆடி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேங்காய் சுடுதல் நோன்பு. ஆடி 1ஆம் தேதி சேலம் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக நாங்கள் தேங்காய் சுடுதல் நோன்பு பண்ணுவோம். இது நிறைய பேத்துக்கு தெரியாது. டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதில் நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. எதுக்காக ஆடி நோன்பு அன்றைக்கி பார்த்திங்கன்னா தேங்காய் சுடுறோங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா இலசான தேங்காய் நாரெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 3 கன்று இருக்கும். அதில் ஒரு கண்ணை மட்டும் நம்ம ஹோல்ஸ் போடணும். அதில் தான் நம்ம இந்த ஸ்டஃபிங் எல்லாம் போட போகிறோம். ஃபஸ்ட்டு தண்ணியை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டஃபிங் போட போகிறோம். அது என்னென்ன ஸ்டஃபிங்: பாசிப்பருப்பு வறுத்தது ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க, வெல்லம் 1 கப் எடுத்துக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு எடுத்துக்கோங்க, அவல் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. சில பேர் பார்த்திங்கன்னா பச்சை அரிசி ஆட் பண்ணுவாங்க, அது சீக்கிரம் வேகாது, அதனால் நான் அவல் ஆட் பண்ணியிருக்கேன். பொட்டுக்கடலை ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. மஞ்சள் குழச்சி வச்சுருக்கோம், இது தேங்காய் மேலே அப்ளை பண்ணுறதுக்காக. இப்போது எப்படி செய்யலாங்கிறது பார்ப்போம். தேங்காயில் ஒரு கன்று பகுதியை மட்டும் நல்லா ஹோல்ஸ் போட்டு நல்லா கொஞ்சம் ஹோல்ஸை அகலப்படுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்டஃபிங் போட ஈஸியாக இருக்கும். ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறம் அந்த தண்ணியை ஒரு கிளாஸில் மாற்றி வச்சிடலாம். கிளாஸில் மாற்றியாச்சு. இப்போது நம்ம எல்லா ஸ்டஃபிங்கும் மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் வச்சுக்கலாம். அப்போ தான் ஈஸியாக நம்மளுக்கு போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த தேங்காய் சுடுதல் நோம்பு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேங்காவை நெருப்பில் சுடும் போது வெளியே பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும், உள்ளே ஆனால் ஸ்டஃபிங் எல்லாமே நல்லா வெந்து இனிப்பாக இருக்கும். அது மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையும். வெளியே இருக்கிற கஷ்டத்தை எல்லாத்தையும் தவிர்த்துட்டு உள்ளே எப்படி சுவையாக இருக்குதோ அது மாதிரி வாழ்க்கையும் சுவையாக இருக்கணும் அப்படின்னு கடவுளை வேண்டிட்டு நம்ம செய்கிறது தான் ஆடி பண்டிகை. நம்ம நெருப்பில் சுடுற மாதிரி நம்ம கெட்டது கஷ்டங்கள் எல்லாத்தையும் சுட்டெரிச்சிட்டு நம்ம இனிமையாக சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறது தான் இதோட காரணம். இப்போது ஸ்டஃபிங் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். நம்ம அந்த பணியார திருப்பி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா வச்சு அதில் அந்த ஹோல்ஸில் ப்ரெஷ் பண்ணி விட்டோன்னா அந்த ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் ஈஸியாக உள்ளே போயிடும். பாதி அளவுக்கு ஸ்டஃபிங் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அந்த தேங்காய் தண்ணியை கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மீதி ஸ்டஃபிங் போட்டுட்டு அதுக்கப்புறமும் தேங்காய் தண்ணி ஊற்றிடுங்க. இது மாதிரி நிறைஞ்சு வந்ததுக்கப்புறமா நாங்கள் அழிஞ்சி குச்சின்னு இருக்கோம், அதை வச்சு தேங்காயில் சொருகி சுடுவோம். அதேமாதிரி வெளியே கல் அடுப்பில் வச்சு நெருப்பு பற்ற வச்சு சுடுவோம். ஆனால் நம்ம சிட்டியில் இருக்கிறனால அது மாதிரி பண்ண முடியாது, குச்சும் எங்களுக்கு கிடைக்கல. அதனால் மைதா கோதுமை மாவு பிசைஞ்சு அதை அந்த ஹோல்ஸை அடைச்சிட்டோம். இல்லை கார்க்கு இருந்ததுன்னா அந்த கார்க்கு வச்சு கூட நம்ம அடைச்சிக்கலாம். நம்ம ட்ரெடிஷ்னலாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கம்பல்சரி ஆடி 1ஆம் தேதி தேங்காய் சுடுவோம். இப்போது அந்த மாவை வச்சு நம்ம அந்த ஹோல்ஸை ஃபுல்லாக அடைச்சாச்சு. இப்போது மஞ்சத்தூள் குழப்பி வச்சோம் இல்லையா, அதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். சாமிக்கு எது படைத்தாலும் நம்ம மஞ்சத்தூள் இல்லை மஞ்சள் வச்சு பண்ணுவோம். அதனால் தேங்காயிலையும் நல்லா மஞ்சள் அப்ளை பண்ணி தான் சுடுறதுக்கு தயாராக வச்சுருப்போம். இப்போது ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி கேஸ் அடுப்புலையே தான் செய்ய போகிறேன். ஆனால் ட்ரெடிஷ்னலாக செய்யணுன்னா கண்டிப்பாக விறகு அடுப்பில் தான் நம்ம செய்யணும். பட் இங்கே நம்ம சிட்டியில் இருக்கிறனால, அதுவும் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறனால பண்ண முடியல. அதனால் நான் கேஸில் ரோட்டி மேக்கரில் பண்ண போகிறேன். இப்போ அந்த ரோட்டி கிரில் பேனை வச்சுருக்கேன். அது மேலே தேங்காவை வச்சுருவேன். இது ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஃபுல்லாக நம்ம ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தேங்காவை. அப்போ தான் நல்லா குக் ஆகும். உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் எல்லாமே அந்த தேங்காய் தண்ணியே இழுத்து அந்த வெல்லமும் எல்லாம் மிக்ஸ் ஆகி பருப்பு அவல் எல்லாமே சூப்பராக வெந்திருக்குங்க. டேஸ்ட்டே அருமையாக இருக்கும் பார்க்க. இப்போது எல்லா சைடும் நம்ம திருப்பி விடணும். கேஸில் பண்ணும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். குச்சியில் இருக்கும் போது டிஸ்டன்ஸாக இருக்கும், அதனால் அந்த தேங்காய் கிராக் ஆகும் போது நம்மளுக்கு கிட்ட படாது. ஆனால் கேஸ் அடுப்பில் இருக்கும் போது கொஞ்சம் டிஸ்டன்ஸாக அப்பப்போ திருப்பி விட்டுட்டு கொஞ்சம் தூரமாகவே இருந்துக்கோங்க. தேங்காய் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஓடு கிராக் ஆகும். கிராக் ஆனதுக்கு அப்புறமாவே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். கண்டிப்பாக குக்காக இருக்கும். பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. மேலே ஓடு ஃபுல்லாகவே கருப்பாக இருக்குது. இப்போது நம்ம ஓடெல்லாம் நல்லா தட்டி எடுத்ததுக்கப்புறம் நல்லா கட் பண்ணி வச்சு சாமிக்கும் படைச்சாச்சு. அம்மனுக்கு ரொம்ப உகந்த மாதம் ஆடி மாதம் ஃபஸ்ட் நாள். இன்றைக்கி நைவேத்தியமாக தேங்காய் சுடுதல் நோன்பு பண்ணியாச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஹாப்பி ஆடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.